Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பி ஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இது வந்து நம்ம சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று பிளான் பண்ண போகிறோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம யூடியூப்காக தான். ஓகேவா, நம்ம யூடியூப் வந்து அடுத்த லெவல் எப்படி எத்துன்னு போகலாம். ஏன்னா என் சைட்லேருந்து நான் மோனோட்டோனிக்காக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பழைய கஷ்டத்தை பேஸ் பண்ணி. ஓகேவா, இப்போ இதில் வந்து எனக்கே என்ன வந்ததுன்னா எங்கே நான் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணுன்றதெல்லாம் மறந்துச்சு. ரொம்ப கீ ஏரியாஸை மட்டும் அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸை போட்டேன். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பிளான் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா முழுக்க வந்து உங்களை பற்றி தான். இது உங்களுக்கும் அந்த யூடியூப் என்ன மறந்துடுங்க. ஓகேவா, அது ஒரு லேர்னிங் மீடியமாக இல்லை புக்காக ஏதோ ஒரு விஷயத்தமாக வந்து பார்த்துங்க, அது ஒரு லைப்ரரியாக ஏதோ ஒன்று பார்த்துங்க. அதுக்கும் உங்களுக்கும் ஆன இன்ட்ராக்ஷன் தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க, அந்த 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 லைப்ரரியோ அந்த புக்கோ வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதுக்கப்புறம் அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களோட பர்ஸ்பெக்டிவில் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன். இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒருத்தருக்கு எங்கெங்கே பெயின் பாயிண்ட் இருக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறத வந்து நான் எப்படி இதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸ் என்ன பிளான் பண்ணலான்றது ஒன்று பார்த்துப்பேன். இன்னொன்று என்னென்னா நானே எப்போவுமே கான்ஃபிடன்ஸாக பேசின்னு இருக்காமல் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேஜில் பேசுவீங்க. நான் இதை வந்து ஆக்சுவலாக கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி அதை முன்னாடியே சொன்னேன்ல, அது கம்யூனிட்டி பில்டிங் மாதிரியே பண்ணலான் இருக்கேன். அது எப்படின்னு எனக்கு தெரில. எப்படி ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எங்கன்னா இங்கேன்னு இல்லை எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியுமா. இப்போ திருச்சின்னா இப்போ கிருபா ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிட்டாரு, அப்போ அவங்க ஊர்லேயே பண்ண சொன்னால் இன்னும் சூப்பராக பண்ணுவாருன்றதுனால திருச்சி ஒரு பிளான் பண்ணலாம். அங்கே ஒரு 4-5 பேர்னாலும் ஓகே தான். இது வந்து நம்ம இந்த மானிட்டரி பேஸ்டுன்னே மறந்துடும். சரியா, இதை நான் என்ன பார்க்குறேன்னா இது ஒரு புக்கு, என்னோடய நாலேஜ் எப்படி எதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அதை நான் எப்படி இன்னும் ரிஃபைன் பண்ண போகிறேன்றது தான் இந்த மொத்த ஆக்டிவிட்டியுமாகவே இருக்க போகுது. அதில் நான் பிஸ்னஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் எங்கே பிஸ்னஸ் பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு இதை பெட்டர்மெண்ட்டா அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, நீங்கள் இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எங்கே டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுலாம் நான் ஓரளவுக்கு ஸ்ரீகாந்த்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ போகும்போது வந்து இதுதான் பர்பஸு, இது நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஒன்று நம்ம யூடியூப்புக்காக போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் லேர்ன் பண்ணவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு போடலாம். இன்னொன்று அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே இந்த ஸ்ட்ரகிள் இருக்கா, இப்போ இந்த ஸ்ட்ரகிளுக்கு வந்து எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் அந்த ஸ்ட்ரகிள் நானும் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நான் இந்த செட் ஆஃப் வீடியோவில் வந்து அந்த ஸ்ட்ரகிள் நான் மறந்துட்டேன். அது ஒரு பெரிய பெயின் ஏரியாவாக நான் பார்க்கல. அப்போ பண்ணின்னு இருக்கும்போது எங்கே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணி போகும்போது எங்கே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், எங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி மேஜராக பார்க்குறேன். ஒன்று அது. இன்னொன்று வந்து நம்மளோட யூடியூப்லேயே சும்மா லேர்னர்ஸோட ஃபீட்பேக்கை தான் இப்போ இந்த பாண்டி மீட்டோடது நான் வீலக் மாதிரி எடுக்கலாம் பிளான் பண்ணேன். அப்போ நான் சொன்னேனே கண்டி வரும்போது கிளம்புறோன்னு கூட ஒரு ரெக்கார்டிங் பாண்டிச்சேரி உள்ளே வந்தோட தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ இது என்ன நடந்துச்சு, க்யூரியாசிட்டி ஒருத்தர் இருக்கும்ல, வந்து என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸாக என்ன இருக்குன்னா அவர் கூட்டின்னு போய் என்ன பண்ண போகிறாரு, ஒரு 5 பேரை மைண்ட் வாஷ் பண்ணுவார், அப்புறம் அவர் கிளாஸுக்கு ஏற்றுப்பார், ட்ரேடிங்க்கு ஏற்றுப்பார். இல்லை அது நம்ம உடைக்கணும் அப்படின்றது தான் பர்பஸ். அது கிளாரிட்டியாக வைக்கணும், ஓப்பனாக வைக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவோட பர்பஸாக இருக்கும். ஸோ டபுள் பர்பஸ் மீட் பண்ணோம். ஒன்று அந்த புக்கு, சரியா, அது இனிமேல் யூடியூப் சேனல்னே சொல்ல வேணாம், அது புக்கோ லைப்ரரி ஏதோ ஒன்று நினச்சிங்க. அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அதை எப்படி ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி இன்னும் ஆட் ஆன் பண்ணலாம். அப்புறம் இந்த கம்யூனிட்டியை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம், ஒருவேளை தான் உங்கள் ஊரில் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்போ எப்படி கூப்பிட்டாலும் வருவாங்க, அங்கங்கே இருந்தாச்சும் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காச்சும் வருவாங்க. சரியா, நம்ம எதாவது ஒன்று பேருக்கு இல்லைனா இதே பையிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லி கூப்பிடலாம். ஆனால் நான் சொல்கிறது தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கிறது தான் அது மேஜர்னு புரிஞ்சுக்கினீங்கன்னா தெரியும். அவர் ஃபஸ்ட்டு என் கூட காரில் வந்தப்போ அங்கே இறங்கி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், உங்க கூட வந்ததுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணுறீங்க.
அதுதான் மைண்ட் செட்டாக இருக்கணும் போல். ஆக்சுவலாக அதுதான் பர்பஸ். இப்போ இங்கே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு பண்ணதில் நாங்கள் எதுவுமே வந்து நாரக்க பறக்கலாம் இல்லை, ஏதாவது பண்ணுங்க சரியா, அவங்கவுங்க இது பண்ணிங்க, எனக்கு இது வேணும் அதை நான் பண்ணிப்பேன். நீங்கள் சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பச்சதே நான் பாட்டு பிரியாணி வச்சு சாப்பிட்டேன் சரியா, நான் பாட்டு சாப்பிட்டேன், நான் பாட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன், யாருன்னா சாப்பிட்றாங்கன்றதெல்லாம் பார்க்காம எனக்கு தேவைன்றதை நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கினேன். நான் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பேன், ஏன்னா எனக்கு தாண்டி தான் அடுத்ததுன்ற மாதிரி நான் எனக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி சொல்கிறேன். இப்போ மதியம் கூட சாப்பிடும்போது கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு டேஸ்ட்டாக எனக்கு இருப்பாங்க, எங்கே கிடைக்கும் பார்த்துங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் அதை தேடி பண்ணுவீங்கல்ல. என் சைடில் பண்ண வேண்டியது நான் தெளிவாக பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதும் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்ற ஆக்டிவிட்டி தான். ஸோ அதனால் இது நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். இது எப்படி போகுது அந்த கம்யூனிட்டி பில்டிங் வந்து மேபி நம்ம நாளைக்கு எங்கே போனாலும் நம்ம இது இருந்துச்சுன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும்ல, அப்போ வந்து நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்டாக கூட இந்த வீடியோஸ் வந்து அமையலாம். சரி, அதான் பர்பஸ். என் பேர் ஸ்ரீகாந்த். லாஸ்ட் 1 இயராக ஒரு பார்ட் டைம் ட்ரேடராக ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஜென்ரலாக வந்து ஆப்ஷன் பை எல்லாருக்குமே வந்து ஒரு குரங்கு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கணும்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அது 2 வாரம் போட்டு உருட்டுவோம், அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு அது பேர் ஸ்ட்ராட்டஜி ஹோப்பிங் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்து சார் வீடியோஸ்லாம் பார்க்க பிறகு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங் சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறோமா அதில் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இறங்கி அது லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி நேம் கண்டுபிடிக்கிறது புதுசாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி நேம் கண்டுபிடிச்சி நம்ம கீழே போவோம். இங்கே லாஜிக் எல்கேஜி படிச்சுட்டு நம்ம 10th போகிறது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் பின்னாடி வருவோம். ஸோ அந்த விஷயம் இப்போ ஸ்ட்ராட்டஜி ஹோப்பிங் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, இது பிலீவ் பண்ணுறோம், அப்போ இதிலே நம்ம கொஞ்சம் மாஸ்டர் ஒரு விஷயத்தில் மாஸ்டர் பண்ணிட்டா நம்ம போதும், அவ்வளோதான், நம்ம லைஃபுக்கே அவ்வளோதான் தேவைப்படும். 1-2 மாஸ்டர் பண்ணாலே நம்ம ஈஸியாக சர்வைவ் பண்ணிடலான்னு ஒரு கான்செப்ட். அதனால் ஸோ இது ஸ்ட்ராட்டஜி ஹோப்பிங் வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். செகண்ட் வந்து இப்போது ஆப்ஷன் பையராக இப்போ இருக்கேன். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பிம்பம் இருந்துச்சு, ஆப்ஷன் செல்லர்லாம் காசு ரொம்ப வேணும், அது ஒரு அன்லிமிட்டட் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப்ஸ்லாம் சொல்லி சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அது ஹெட்ஜாவோ ஸ்ப்ரெட்டாவோ இல்லாட்டி ஒரு கண்ட்ரோலிங் பை பண்ணுறப்போ ஆப்ஷன் பையிங் செல்லிங்கும் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்குது. நம்ம ஆப்ஷன் செல்லிங்லேயே மொத்தமும் போகாது, ப்ராஃபிட்டையும் நம்ம கரெக்டாக கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போ தெளிவாக வந்திருக்கு. ஆப்ஷன் செல்லர் பற்றி யோசிக்காத ஒரு ஆள் இப்போ இந்த பக்கம் வரவே இல்லை, சாரை பார்க்கவே இல்லைனா ஆப்ஷன் பையர் தான் லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் சைடு கூட்டு போனதுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு கண்ட்ரோல் பையிங் வந்து இப்போதைக்கு என்னோட ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கு. அது ஏன்னா பேப்பர் டைப் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஃபியூச்சரில் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் பெரிய கேபிட்டலில் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து நான் பண்ணுற விஷயங்கள் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு அனலைஸில் நம்ம 50 பாயிண்ட் போகும்னு தெரியும் எனக்கு. ஆனால் எடுக்கிறதுக்கு பயப்படுவேன் ஆப்ஷன் பையராக, ஏன்னா 50 பாயிண்ட் போகலாம் லாஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ கண்ட்ரோல் பை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணுறப்போ ஓகே, எதிர்பார்க்குறப்போ போனால் இவ்வளோ லிமிட் இவ்வளோ நமக்கு தெரியுதுனால ஈஸியாக இருக்குது. இறங்கி பண்ணுறது செகண்ட் விதம், இறங்குறதுக்கே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இப்போல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் இங்கே லைப்ரரியிலேருந்து கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி அந்த மீட்டு பற்றியும் ஃபர்தராக என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஓரியன்டாக மீட்டுட்டு 3 வருஷமாக ட்ரேடிங் தெரியும், 2 வருஷமாக சும்மா மேலோட்டம் பார்த்துருந்து 1 இயர் சீரியஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் மீட்டப். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரப்போ எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக தான் இருந்தோம். ஸோ பேச புரிய கொஞ்சம் மிங்கிளானோடனே எல்லா பற்றியும் கேட்டோன்னு சொல்ல உடனே நல்லாயிருக்கு. இது மாதிரி கண்டிப்பாக மீட்டப் வேணும். ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒரு பொழுதுபோக்காக பண்ணாமல், இதை சம்பாதிக்கிற மிஷின் ஏடிஎம் மாதிரி பண்ணாமல் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணோம்னா இந்த மாதிரி மீட்டிங் தான் நம்மளை அடுத்தது க்ரோ பண்ணும். ப்ளஸ் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், நேரில் மீட் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்யூன்யமாக ஆகும். அப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக டவுட்ஸ் கேட்கலாம். ஃப்ரீயாக இப்போ நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். நம்ம நல்லா இருக்கிறப்போ 4 பேர் நமக்கு வரவங்களுக்கு நம்ம டீமில் யாராவது மோசமாக இருந்தால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்யூனிட்டி கண்டிப்பாக அடுத்தது மாதம் பண்ணால் கொஞ்சம் அது இதாகிடும், தப்பாயிடும். அதாவது 3 months வேல்யூ தெரியாது, இது வேல்யூ தெரியாது அப்படின்றப்போ 2 months 3 months கொன்ஸ் பண்ணுறப்போ இது வேல்யூ நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் சார். அதாவது ஸோ தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கிருபா, நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இவர் தான் ஆர்கனைசரு. நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் ட்ரேட் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ரொம்ப பெரிய கேப்போட எப்போயாவது தான் ட்ரேட் பண்ணுறது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நான் அப்ராட்லாம் போகலை, அதனால் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். சரி, எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்கனாக்க எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் எனக்குமே இருந்துச்சு. பையிங் அப்படின்னாக்க லிமிட்டட் லாஸ், செல்லிங்னா அன்லிமிட்டட் லாஸ் அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கனாக்க இப்படியே ஓடிட்டே இருக்குது லைஃப். ட்ரேட் பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸ் இப்படியே போயிட்டுருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம சாரோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துட்ட பிறகு நம்ம என்னமோ தப்பாகவே போயிட்டுருக்குறோமே, இதை வந்து நம்ம எங்கே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசிக்கும்போது தான் இந்த வீடியோஸ்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இன்னும் பார்த்திங்கனாக்க மற்றவங்களை விட சார் சொன்னது வந்து இன்னும் ரொம்பவே
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு பார்க்காத ஒரு பக்கமாகவும் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இது சாரோட பேஜே ரொம்ப நாள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சாரை காண்டாக்ட் பண்ணி ஒருத்தரும் பேசினேன், வாங்க ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பேசினார். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். அவங்க டீமில் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நானும். இவங்க டீமுக்குள்ளே வந்த பிறகு எனக்கு என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரோல்டு பை, நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்துகிட்டு ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். எனக்கு நைட்லாம் தூங்க மாட்டேன், எடுத்து இந்த SGX நிஃப்டியெல்லாம் பார்த்துட்டு என்னடா மார்க்கெட் என்ன ஆகும் காலையில் அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் கிடையாது. ரைட்டு, ஒரு ட்ரேட் எடுத்தோமா, ஒரு கண்ட்ரோல்டு பை தான் எல்லாமே. சார் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராப் பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ட்ராப், அந்த இதெல்லாம் வச்சு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது ஒரு சின்ன ரேஞ்சாகவே தான் இருக்கும். சாரோட டீமில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரேஞ்சு நல்ல வைடாக இருக்குது. சேஃபாக எங்கிட்ட நம்ம எக்ஸிட் ஆகலாம், இல்லை நம்ம அப்படியே சிக்கல்லே மாட்டிட்டோனாலும் அதுலேருந்து அதை நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் ஆகி நம்ம வெளில வர்றது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம அந்த ட்ரேடர்ஸ் மீட்டை வந்து ரொம்பவே பயங்கர ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நம்ம பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம், ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் நம்ம கேட்டு இதில் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்கிறது, நாலேஜ் ஷேரிங் இது பெரிய முக்கியமான விஷயம். சாரோட வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அடுத்து மற்ற ஃப்ரெண்ட்ஸோடய நம்ம நிறையா டிஸ்கஷன்லாம் போகும்போது அது பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கிது. நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு நம்ம தனியாக உட்காந்து ட்ரீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற இது மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ. ஆக்சுவலாக அப்படிங்க இந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஒரு மினி தேட்டர் செட்டப்பு. ஜென்ரலாக மூவி ரிவ்யூ பண்ணுறது அதுக்கானது, அது மொத்தமாக வந்து இவர் தான் பொறுப்பு. ஸோ நாங்களும் வந்து சும்மா ஒரு ஹோட்டலில் அப்படியே ஒரு கட்டில் 2 பேர், சேரில் 2 பேர் அப்படின்னு ஒட்டின்னு லேர்ன் பண்ணுவோன்னு நினச்சோம். ஸோ கிருபாக்கு வந்து இந்த செட்டப் ரெடி பண்ணதுக்கு வந்து நான் சின்சியராக ரொம்ப தேங்க்ஃபுல் கிருபா. தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் வந்து சரவணகுமார். நான் சென்னை பாடியிலேருந்து வரேன். சார் எனக்கு ஒரு 5 to 6 வீக்ஸாக தெரியும். அவரோட யூடியூப் வீடியோஸ் மூலமாக தான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அலைஸ் ப்ளூவில் ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணார் ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி. சரி, யூடியூப் ஃபாலோ பண்ணனால சரி அதை போய் அட்டன் பண்ணி பார்ப்போமே, ஃப்ரீ செஷன் தான் எல்லாமே. ஸோ அதை போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் செஷன்ஸு. ஸோ அப்போ நமக்கு தெரியல, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நீங்கள் சொல்கிறப்பல எது வந்து நம்ம நம்புறது நமக்கு தெரியாது. ஸோ எது க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ இவர்கிட்ட பேசவும் அவர் சொல்கிற அப்ரோச்சஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக ஒரு இது கிளாரிட்டியாக இருந்துச்சு. இவர் தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஃபஸ்ட் இன்டென்ஷனாக இருந்தது. அதை யார் எவ்வளோ யூஸ் பண்ணிக்க போகிறோமோ அது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. நேரில் பார்த்தோமே அதே தான் அப்ரோச் இருந்தது. எங்கேயுமே ஒரு பிஸ்னஸ்லாம் பேசுகிறேன். சரி, இப்போ இந்த லேர்னிங் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி ஒரு 5 or 6 years தெரியுன்றதுக்கு இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் வாட்ச் பண்ணுறதுக்கும் கிரிக்கெட் இறங்கி விளாட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அதே தான் இதுவுமே. தெரிஞ்சிட்டு இருக்குன்றது உள்ளே இறங்கி பார்த்தா மட்டும்தான் அதோட இது தெரியும். இப்போ ஆப்ஷன்ஸ் பையிங் எப்பயாவது பண்ணுவோம், ஒரு தடவை பண்ணுவோம், அடி வாங்கிட்டு திருப்பி வந்துடுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கும் மேக்ஸிமம் இதுவே. ஓகேவா. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா அது ஏன் அதனால் இருக்குது, ப்ளஸ் உங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கேதர் பண்ண முடியுது. ரியல் டைம் இதை வந்து நிறைய ஃபீல் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம யோசிப்போம், நம்மளாலேயே ஒரு 1 lakh வச்சுட்டு ஒரு 5,000 வீக்லி எடுத்துட முடியுது. ஏன் இவங்க இவ்வளோ லேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10 lakhs 20 lakhsலாம் போகிறாங்க, ஏன் இவங்க ஆப்ஷன்ஸ் பையிங் இறங்க மாட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம எடுக்கிறோம், 1 lakh வச்சுட்டு 5,000 எடுக்கிறோம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா 5,000 50,000 கூட எடுத்திருப்போம். ஆனால் இமீடியட்டாகவே நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே அதை தாண்டி நிறையா விட்டுருப்போம். ப்ராக்டிக்கலாக இதுதான் எனக்கு கோத்ரூ இருக்குது. இப்படி தான் மேக்ஸிமம் இருக்குன்னு என்னோட அப்சர்வேஷனுமே. இவங்ககிட்டலாம் அப்சர்வ் பண்ணது என்னென்னு, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, ஏன் இவங்க ஒரே ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் போட்டு சரி மந்த்லி 1 time 2 time மட்டும் பண்ணி கூட பையிங்லேயே எடுத்துடலாமே அப்படின்னா நான் யோசிப்பேன். அப்போ நமக்கு அந்த 5,000 எடுக்கிறதுக்கு நம்ம கோத்ரூ பண்ணுற அந்த ரிஸ்க்கும் ப்ரெஷரும் இருக்குது இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் நம்ம அடுத்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே பெரிய காரணமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அது வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் இப்போ அதிலே கண்ட்ரோல் பையிங்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கலை. பட் இப்போ என்னோடய பிளான் April 1st அதை ட்ரை பண்ணுறது தான். இப்போ ப்ளஸ் ஆப்ஷன் செல்லிங்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் கட் பிளானே சொல்லியிருந்தேன். உங்களோட நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மந்த்லி, எவ்வளோ உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்றது, அதை நார்மலாக ரியாலிட்டிக்கு க்ளோஸாக கொண்டு வரணும். இப்போ
இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன யூடியூப்பில் இருந்தது தான். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், இப்போ வாங்குகிற சேலரி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபர்ட் போட்டிருப்போம். அதே இது நம்ம எடுத்தோன்னே நம்ம இப்போ இங்கே ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுதான் மெஜாரிட்டியோடது. எல்லாமே கோத்ரூ பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளோடது என்ன பை செல்லு போட்டோம்னா வந்துட போகுது, 1 lakh போட்டு 5,000 10,000 ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்றதான் மேக்ஸிமம் எடுப்போம். ஆனால் அதோட ஜாஸ்தியாக தான் விடுவோம். இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போகுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது லெசன்ஸ் இருக்குது. இப்போ அதை நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். மெயின் டிஃப்ரென்ஸ் நான் இன்னொன்று என்ன நோட் பண்ணேன்னா, இங்கே வந்து இப்போ ஆப்ஷன் செல்லிங்லேயே பல வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதை பார்த்துட்டு ஏன் ஆப்ஷன் பையிங் பண்ணாமல் செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்றப்ப தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது சாருமே அதை சொன்னிருந்து அவங்களால அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் என்னால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பையிங் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த டென்ஷன் வந்து நல்லாவே தெரியும். 5,000 சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம படுற இந்த டென்ஷனும் அந்த இதுவும் வந்து அதுக்கான ஒர்த்தே இருக்காது. அப்போ பண்ணியிருப்போம், சடனாக ரிவர்ஸ் அடிச்சிச்சுன்னா ஐயோ அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்க கேபிட்டல் இதுவாகுமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட டார்கெட் வந்து மினிமம் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் அச்சீவ் பண்ண முடியும் கிடையாது. அவங்க சிலப்போ மந்த்லி 1%, 1.5, 2 தான் மினிமம் டார்கெட் வச்சுங்க. அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணுவாங்க தான் நான் நம்புகிறேன். பட் அதை வச்சிருக்கனால அவங்க ரிலாக்ஸ்டாக பண்ண முடியுது. கேபிட்டலை ஜாஸ்தியாக டிப்ளாய் பண்ணி அதை கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ண முடியுது. இப்போ ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம், 50,000 70,000 சம்பளம் வாங்கலாம். அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரெஷரும் போடுற டைமும் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ஒரு இது. அது இன்ஃபேக்ட் எல்லாமே எல்லாமே அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப நான் பார்க்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக போடுறதுனால தான் மேக்ஸிமம் பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களால அந்த கம்ஃபர்டபுள் லிவரேஜ் கிடைக்கிது அந்த இதில் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கான கேபிட்டலை எவ்வளோ சீக்கிரம் க்ரோ பண்ணி அதை பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் என்னோடது. இப்போ இந்த மீட்டப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். டிஃப்ரெண்ட் பீப்புளில் வந்து மீட் பண்ணுறதுக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இப்போ நானுமே ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா அங்கே காலேஜ் கொலீக்ஸோடு மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். வீக்கெண்டோ இதுவோ யாரும் மீட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சென்னையில் தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபேமிலியாக போய் மீட் பண்ண முடியும் அப்படின்னா முடியாது, சான்ஸே கிடையாது. ப்ராக்டிக்கலாக வீட்டுக்குன்னு போயிட்டோம் அவ்வளோதான், ஹெல்டப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கப்போ ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண முடியும். மேபி இது ஃபஸ்ட் மீட்டப்பாக இருக்கலாம். இப்போ அடுத்த மீட்டப் பண்ணுறப்போ ஒருத்தப்படி இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸாக தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் ஆகலை யாருமே. சேதுபுரம் ஓப்பன் அப் பண்ணி விட்டார், எல்லாத்துமே அதை பற்றி தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் மேபி இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஒவ்வொருத்தப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்றது அடுத்தவங்களுக்கு தெரிய வரலாம். அது இது ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் போல தான் இது. ப்ளஸ் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது. கம்ப்ளீட் பிஸி ஷெடியூலேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மேபி நெக்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய புதுச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். தாமு சார் வந்து எனக்கு அவர் பழைய கம்பெனி நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே தெரியும் அவர் தாமு. பட் ஆனால் அவர் அப்போ ட்ரேடிங் வந்து நான் பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஐடியாவும் இல்லை. அவர் பண்ணாலும் நானும் ரொம்ப கேர் பண்ணது கிடையாது. ஸோ ஆஃப்டர் 2022க்கு அப்புறம் தான் நான் ட்ரேடிங் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போயும் நான் அவர்கிட்ட ரீச் பண்ணலை. ஸோ அந்த டைம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோடய இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 3 monthsக்கு முன்னாடி அவரை நான் கோயம்புத்தூர் ஒரு மீட் பண்ணேன். ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்னால அவர் லிங்க்கில் கிடச்சிது. ஸோ மீட் பண்ணேன். அதுலேருந்து அவரை பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த டயத்தில் அவரோட ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து பையிங் தான் பண்ணுவேன். ஸோ செல்லிங் வந்து எதுக்கு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும், இல்லைன்னா மணி அதிகமாக தேவைப்படும், ஏன்னா டைமிங் கிடைக்காது எனக்கு அப்படின்னு விட்டுட்டே இருப்பேன் நான். ஸோ இவரோட அந்த ஃபஸ்ட்டு செஷனே எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு செஷனுக்கு தான் வந்திருந்தார். ஸோ நானும் அங்கே அட்டன் பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அவர் நாலேஜ் ஷேரிங் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. அதாவது சில பேர் நம்ம தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, அப்படின்னு இது எல்லாருக்கும் தெரியும், பட் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து இக்னேட் பண்ணணும். அதுதான். ஸோ அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று எல்லோரும் சொல்ல முடியும், பேக் டெஸ்ட் நம்ம தான் பார்க்கணும். அது யாரும் பண்ண மாட்டேன். திருப்பி அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறது நம்ம படிச்சுட்டு வந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அவர் எல்லாரும் ஓப்பனாக சொன்னார். அன்றைக்கி 2-3 ஸ்ட்ராட்டஜி சொன்னார். ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம நிறையா பேக்கப் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கன்யூஸாக ஃபாலோ பண்ண பர்சனல் இஷ்யூனால கொஞ்சம் நான் ஆஃப் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். பட் அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு விட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எகைன் அவர் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எகைன் தேங்க்ஸ் டு தாம் உங்களுக்கு. ஏன்னா நான் எப்பயும் தான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ யூடியூப்பில் வரும்போது நம்ம ரெகுலர் கான்டாக்ட் இருக்கும். ஈவன் டெய்லி அவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் 5:30 வச்சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் அன்றைக்கே கிளாரிஃபை பண்ணும்போது எனக்கு அடுத்த நாளைக்கு ஈஸியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் 1 month 2 monthsக்கும் போது நான் அந்த டவுட்லாம் மறந்து போயிடும். ஸோ அன்றைக்கே வரும்போது எதனால ஏன் அப்படின்னு எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு கிடைக்கும் போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ தாமுனால் நமக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மற்றவங்களாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சார் எப்படி பேசுவாங்களோ அப்பாங்களும் கிடையாது, ரெகுலராக அவர் கேட்டே இருப்பார், என்ன கொஸ்டின் ஏது என்னன்னு கேட்பாரு. யாரும் வெளியே வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நானுமே என்னென்னா நிறைய எனக்கு டவுட் இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் அவருக்கு எளிமையானதாக இருக்கும், இது என்ன இப்படி அப்படின்ட்டு. ஏன்னா அவர் நிறைய அவரோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ டெய்லி போட்டார். நான் இன்றைக்கி திருப்பி சொல்கிறது தான், அவர் வீடியோ ஈஸியாக போட்டுறாரு, ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா நம்ம தெரியும் டெவலப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு, பார்க்குறது 1 hour தான் ஆகும், நம்ம அதுக்கே டைம் ஒதுக்க மாட்டோம். அப்போ எப்படி நம்ம அடுத்த லெவல் மாற முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயத்தை ஒதுக்கணும். நான் சொன்ன மாதிரி தான், ட்ரேடிங் as பிஸ்னஸாக பார்த்தா போதும். நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் பிளேயாக பார்த்தோம்னா நடக்காது. ஸோ அந்த வீடியோ ரெகுலராக பார்த்தாலே நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். பேக் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கும்போது அது வந்து ரீசனபுளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் நிறைய கொஸ்டின் கேட்க மாட்டேன், அவர் கேட்பார் கேளுங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும்ல நம்ம என்ன கொஸ்டின் நினைக்கிறோமோ அதை தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த மீட்டப் வந்து இந்த நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ ஒரு 5-6 பேர் ரெகுலராக 10 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, பட் அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரும் பார்த்தது கிடையாது, எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்போம். ஸோ நம்பர் வாங்கினது கிடையாது, ஸோ அவர் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த பாண்டி மீட்டப் எனக்கு ஆக்சுவலி ட்ராவல் எப்பவுமே பிடிக்கும், ஃபைண்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸு நான் போவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது நடக்குதோ நடக்கலையோ நம்ம ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இருக்கிற டயத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா நியூவாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி தான் நான் வந்து நினச்சி வந்தேன். ஸோ இங்கே எல்லாரோட மீட் பண்ணும்போது நல்லா நாலேஜபிளாக இருந்துச்சு. இன்னும் நம்ம கான்டாக்டாக கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன டவுட்னா கூட நான் அந்த கொஷினை அது மேபி மீனிங்லெஸ்ஸாக கூட இருக்கலாம், அதை அந்த இடத்துல பொதுவில் பேசுறதோட இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அது இன்னும் நல்லா வேலிட்னா அதை திருப்பி அடுத்து போகும்போது நம்ம அந்த கொஷினை வந்து நம்ம இன்னும் மெருகேற்றலாம், அவ்வளோதான். ஏன்னா சின்ன சின்ன கொஸ்டின்லாம் நம்ம வந்து கேட்கட்டா அது அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவர் எல்லாம் முடிச்சு வந்துட்டார், அவர்கிட்ட போய் அந்த கொஸ்டின் கேட்டுக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம கேட்கலாம், அவர் அதை தான் சொல்கிறாரு. பட் ஆனால் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணுமே, வீடியோ பார்த்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் அதிலே கிடச்சிருக்கும். அது திருப்பி சொல்கிறது தான், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நாளே வந்தோடனே எல்லா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோஸ், இன்னொன்று அந்த வீடியோ பிளேலிஸ்ட் நீங்கள் போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு எனக்கு, நான் தான் யார்கிட்டையும் பேசினேன். ஸோ அதனால் அது வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வீடியோ ஒன்றுக்கு 2-3 டைம் பார்த்தா தான் அது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொரு ரியல் டைம் ஒர்க் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸை கொண்டு வரும்போது அது இன்னும் நம்மளுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ எகெயின் தேங்க்ஸ் டு தாமு அண்ட் ராஜாவுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நடத்த போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், அது கண்டென்ட் ரெடி பண்ணுறது என்ன, மேபி உங்களுக்கு நிறைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அதை பொதுவில் கொண்டு கொடுக்கும் போது நீங்கள் அதுக்கு மெனக்கெடலுங்கிறது அது உண்மைக்கு பாராட்டக்கூடியது. ஏன்னா இன்னொன்று எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம சொல்கிறோங்கிறது இன்னும் பாராட்டக்கூடியது. ஏன்னா இதை பார்த்து புதுசாக வரவங்க எங்கெங்கேயோ காசை கொடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி படிக்க தான் போகிறோம், ஏன் தான் பண்ண போகிறோம், ஃப்ரீயாக கிடைக்குது, அதையும் படித்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற வச்சு நீங்கள் படிச்சுக்கலாமே நல்லா நிறையாவே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். ப்ளேலிஸ்ட் நீங்கள் போடுறது இன்னும் பெட்டராக இருக்குது. அதுவே நீங்கள் இன்னும் அந்த ப்ளேலிஸ்ட் இன்னும் மெருகேற்றினா இன்னும் நாலேஜபிள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக வரவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அவன் எங்கே எதை பார்க்கணும் அப்படிங்கிறத சும்மா ஏதோ நம்ம ஒரு இன்ட்ரோலேயே நம்ம ஏதாவது என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அது அவங்கங்க கண்டென்ட் பார்க்கறதுக்கு புரியும். இன்னும் நீங்கள் பண்ணுற வீடியோவுமே 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படிங்கும்போது சிலதெல்லாம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் இருக்குது. பட் ஆனால் அந்த கண்டென்ட் அது கண்டிப்பாக தேவை. ஸோ எங்கே கம்மியாக இருக்கணும் அங்கே கம்மியாகவும், அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாகவும் இருக்குது. நிறைய வீடியோ நான் பார்த்தாலும் இன்னும் அதை முன்னாடி பார்த்தா தான் எனக்கு வந்து என்னோடய டவுட் கிளியர் ஆகும். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் அதே தான் இருக்கும். இன்னொன்று அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே நாள் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அவர் சொல்லுவார் இறங்குங்கப்பார், அவர் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு பயம், இறங்கிடலாமா வேண்டாமா, இவ்வளோ நடக்குமா. ஏன்னா கண்டிப்பாக அது இதெல்லாம் நமக்கு பிடிச்சா தான் நம்ம அடுத்து போக முடியும். கொஸ்டின் கேட்டால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஆன்சர் தேடும் போது தான் நம்மளுக்கு ஒரு அடையாளம் தெரியும். ஸோ உண்மைக்கு அதை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னார், கண்ட்ரோல் பையிங்னு சொல்லிட்டு. அது ரியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம என்ன செய்வோம்னா அதிக லாபத்தை ஆசைப்படுவோம். அவர் என்ன சொல்வார், நீங்கள் லாபத்தை ஆசைப்படுறீங்க ரைட்டு, ஆனால் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, கம்பல்சரியாக ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஐ ஓப்பனிங் தான் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நானும் அதை செக் பண்ணுவேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்க போகிறோம், ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர். இதை தான் திருப்பி நான் வீடியோ 1-2 தடவை கேட்டேன். அது எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ சில இதில் வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் அப்படி நானே நினச்சேன். 50 ரூபா கொடுத்தாலும் நிறைய பேர் இப்போல்லாம் சும்மா ஒரு இது போடுறாங்க, ஒரு மீட்டப்புக்கே
ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் செஷனுக்கு 80 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு அப்படி போட்டாலே பரவாயில்லையே அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வேண்டாம், நம்ம வர்றவங்க வரட்டும். இப்போ இன்றைக்கி வந்த ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் அறிமுகமாகி தான் வந்தீங்க. ஸோ அதெல்லாம் உண்மையை இதுக்கு மேலே நிறைய பார்த்துருக்கணும். ஸோ இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அதோட ஒர்த்து என்னென்னு. அப்போ கண்டிப்பாக நம்ம 4 பேர்ட்ட சொல்லுவோம். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாருக்கும். ஸோ இதான் என்னோட இது. ரொம்ப தேங்க்ஸு கிருபாக்குங்க, ராஜா, இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. கன்டினியூ பண்ண கண்டிப்பாக இது கம்பல்சரி. ஜி கோயம்புத்தூர். ஸோ ஆக்சுவலி இந்த மீட் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோயம்புத்தூரில் வர சொன்னேன், வாங்க பார்க்கலாம் நம்ம. ஸோ மீட்டப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டுக்கலாம், உட்காந்து பேசும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோன்லேயோ இதுலேயோ பேசுறதோட இதாக இருக்கும். ஸோ இது நம்ம ரெகுலர் டச்சப்பில் இருக்கும் போது நம்மளோட கொஸ்டின்ஸே இருக்காது. எகைன் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்போம். சாதாரணமாக அந்த இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃபோனில் பேசி என்ன தேவையோ அதை மட்டும் டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். ஸோ க்ளோஸிங் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும் எல்லாருமே. ஸோ இது ஒரு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டுருக்கேன். கோயம்புத்தூர் ஒரு நாள் நம்ம அடுத்த மீட்டை போடலாம். ஸோ இப்போ அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே நம்ம பண்ணும்போது எல்லாரும் அங்கங்கே ட்ராவல் பண்ண அவசியம் கிடையாது. நியரஸ்ட் உள்ளவங்க ஈஸியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கண்டிப்பாக ஒரு தாமு வந்துடுவார் நினைக்கிறேன். அங்கே எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் சார். ஓகே, ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் சமீர். பேசிக்கலி இது ட்ரேடிங் வந்துட்டு ஒரு 2018 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு ட்ரேடிங்னா என்னென்னு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா எல்லாமே தான் ஸ்டார்ட் பண்ணுது. எல்லோரும் ட்ரேடிங் பண்ணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ் லக்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தேன். அப்புறமேல கொஞ்சம் அக்ரெசிவ் இறங்குவோம். ஏன்னா சில பேர் வந்து இந்த க்ரூட் ஆயிலில் வந்துட்டு லாபம் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் போட்டோன்னே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 3000 6000 ஸ்மால் ப்ராஃபிட் இருந்துச்சு. அப்புறமேல சரி ஒரு லாட் வேண்டாம் 3 லாட் இறக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டாக ஃப்ரைடே ஈவினிங் ஒரு பொசிஷன் எடுத்தேன். அப்புறம் ஏதோ நியூஸ் வந்துச்சு, பார்த்தா அடுத்த நாள் வந்துட்டு மோர் தென் 1 lakh லாஸ். சரி அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், அந்த லாஸை புக் பண்ணிட்டு இவென்ச்சுவலி சரி ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், இது வந்து நம்ம தப்பாக பண்ணுறோம், ஹாவ் டு லேர்ன். ஏன்னா ட்ரேடிங் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு கேம்பிள் கிடையாது, யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த டைமில் வந்துட்டு ஐ கேம் அக்ராஸ் தாமு சார்ஸ் ட்விட்டரில் தான் ஃபஸ்ட் அவங்க கொஞ்சம் ஆக்டிவ் போஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து இது ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செல்லிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க சொன்ன போனால் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தட். அண்ட் இன்ஃபேக்ட் தட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் இருந்துச்சு. ஐ மேட் அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் மார்க்கெட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலட்டைலாக போனதுக்கப்புறம் ஐ குடன்ட் சிட் அண்ட் மேனேஜ். ஏன்னா அந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் பர்சனல் டைம்னால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரேட் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் திரும்பி சார் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்கன்னா சரி இது ஒரு சான்ஸ் டு மீட் அப்னு சொல்லிட்டு அது இது சொன்ன போனால் இது வந்துட்டு நம்ம எல்லோரும் கிளாஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், ஒரு சார்கிட்ட போயிட்டு சும்மா அவங்க டீச் பண்ணுவாங்க, ஒரு பிபிடி போடுவாங்க, நம்ம பார்த்துட்டு ஓகே ஏதோ நோட்ஸ் எழுதி வீட்டுக்கு போவோம். இது வந்துட்டு மோர் ஆர் லெஸ் லைக் ஒரு greet and meet. அவங்க this what he taught yesterday was very useful. At the same time it was a good bonding time. ஏன்னா இப்போ புதுசாக இப்போ ஒரு 10 பேர் இப்போ எங்கெல்லாம் முன்னாடி பார்த்ததில்லை, பட் இன்றைக்கி ஒரு 1 டேயில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ காட் டு டாக் டு தெம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, தே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஓரளவுக்கு இப்போது புரிய வருது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் குட் பாண்டிங் செஷன் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் சார் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட் வி கெட் டு மீட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சேதுராமசாமி. ஸோ ஆல்ரெடி தாமரஞ்சி வந்து எனக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒரே கம்பெனி தான். ஸோ ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ட்ரேடிங்ஸ் என்னை வந்து சும்மா அப்பப்போ பாப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அவர் அப்பப்போ தெரியும். பட் இந்த 2000 ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு 22 23 வந்து ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட்டு மீட்டப் பண்ணோம். அந்த மாதிரி சேட் பண்ணியிருந்தோம். நீ இங்கே தான் இருக்கியா? நான் வண்டலூரில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே, ஸோ அவரும் ஊரை பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது இப்போ நான் ட்ரேடிங்கும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்களும் என்ன ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னா? அப்படியா சார், அப்போ நான் சொல்லித்தரேன் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்கப்புறம் போய் நான் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒன்றாலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து போயிடுச்சு. ஸோ நானும் ஒரு 15லேருந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் அப்போ வந்து ஒரு பிஃபோர் கொரோனாலாம் வந்து ஒன்லி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. ஒன்லி வந்து
ஈக்விட்டி அதில் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொரோனா டைமில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலேருந்து அப்படியே ஆச்சு. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸே இல்லாமல் வந்து ஒரு ரொம்ப பேசிக்காக வந்து எப்படின்னா ஒரு லோ அண்ட் ஹை பார்த்துட்டு ஹைலேருந்து இவ்வளோ லோ இறங்கியிருக்குன்னா வாங்கிடுறேன் இப்படின்னு தான் ட்ரேடிங் ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லோ வந்திருக்கு, ஒரு 600 போயிருக்கு, திடீர்னு ஒரு 200 வந்துருச்சுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு. அதோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஷீட் என்ன அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். சும்மா அப்படி தான் வாங்கி இதை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் போனேன். அப்புறம் அந்த கிளாஸஸ் பற்றி இவர்கிட்டே வந்து சொன்னேன். அதெல்லாம் வந்து செம காமெடி பண்ணார். இதெல்லாம் வெளியே போய் வந்து இதை தான் கற்றுக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தாமரஞ்சிக்கிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒன்றா உட்காந்து என்ன மற்றவங்களோட எனக்கு ஒரு படி மேலே கூடவே உட்காந்து கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்கள்ல, அவர் சாப்பிட்ற பிளேட்லேருந்து கொஞ்சமாக சிந்தும் அதை வந்து நம்ம அப்படி அள்ளி போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி அதுவே நிறையா கற்றுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது எப்படின்னா வடிவேல் ஒரு இதில் சொல்லியிருப்பார், இந்த பக்கம் ஒரு புல்டோசரு, இந்த பக்கம் ஒரு க்ரேனு, நடுவில் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன்னு ஒரு கமலோட இதில். அதுமாதிரி இந்த பக்கம் ராஜாபுரம், இந்த பக்கம் தாம்பரபுரம், நான் வந்து நடுவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன். அப்பப்போ இந்த பக்கம் கேட்பேன். இவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி உட்காந்துட்டு சும்மா உட்காந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம உட்காந்து இங்கே திணறிட்டு இருப்போம். செல்ஃபோனை வந்து இந்த டைம் பார்க்குறதுக்கு ஆன் பண்ண மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். என்னையா தான் பண்ணுறேன் ஃபோனில், நான் லேப்டாப் கூட வச்சுக்க மாட்டேன், ஃபோன்லேயே பார்த்துட்டு இருப்பேன். ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீ வந்து இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது நான் சொன்னேன்னா ரொம்ப பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சுட்டு மட்டும் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் பார்த்து இந்த மாதிரி தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்காக கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ கூட நான் சொல்லுவேன் சில டைம், நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் வந்து ஒரு பையில் எடுத்து நம்ம எப்போவுமே பையர் மோட்டில் வந்து சொல்லிட்டோன்னா நாளைக்கு பாருங்கள் அப்படி கிழிச்சு தள்ளிடும் அப்படியும். அப்புறம் முருகேசனா நொட்டிருச்சுங்கிற மாதிரி தான் நிறைய டைம் போய் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி அப்புறம் தான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு எப்படி வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி புகையிலை இது வந்து நம்மளுக்கு கீழே டாக்லைன் போடுவாங்களோ 9 out of 10 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லாஸிங் their மணி இந்த மார்க்கெட்னு சொல்லி போட்டுட்டு தான் உள்ளே போகிறான். அந்த 9 பேரில் இன்னும் ஒரு ஆளாக 9 பேரில் தான் ஒரு ஆளாக இருக்கும். என்றைக்கு அந்த ஒரு ஆளாக மாற போகிறோம், அந்த 9 பேருக்குள்ளே இருக்கமே என்றைக்கு அந்த ஒரு ஆளாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் சரி நம்மளும் அந்த 1% வரணும், லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி நான் வந்து அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னொன்று பண்ணேன், என்னோடய 2 இது ஸ்ப்ளிட் பண்ணேன். என்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸோ வந்து என்னென்னா இதுக்கு மேலே ஆல்ரெடி நான் அதை நிறைய டைம் சொல்லிட்டேன். என்னென்னா ஒன்று அம்பானி ஆகணும், இல்லை அம்பானி பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும், அப்போனா நம்ம அம்பானி ஆகிடலாம். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னோடய அமௌண்ட்டை வந்து ஏன்னா ஒரு 1 lakhக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு 5 lakhக்கு அந்த 1 lakh ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அதுதான் உண்மை. அதே கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து அதிகமாக இதாகும். திரும்ப எல்லோரும் சொல்கிறது தான், மார்க்கெட்டில் எவ்வளோ வேணும் உங்களை நீங்கள் கேட்டுக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்பேன். திரும்ப இந்த ஒரே கேள்வி கேட்பேன், என்னடா சலிக்காமல் ஒரே கேள்வியை திரும்ப கேட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும், எனக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உள்ளே வந்துடணும், அதுக்கப்புறம் என்ன கேபிட்டல்னு சொல்லுவார். இந்த கேபிட்டலை வச்சு எனக்கு இவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா வெளியே கொண்டுருவார். அதெல்லாம் வரவே வராது, இந்த பக்கம் இந்த ஏரியா பக்கமே வராது அப்படின்றப்பல. ஸோ என்னென்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை எடுத்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு மீதி நேரம் வந்து அமைதியாக இருந்தணும். சில டைமில் இவங்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கும் போதெல்லாம் எதாவது விஷம் வச்சு கொண்டுடலாமான்னு தோணும். இன்னும் நம்ம உட்காந்து ட்ரேடிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து நிம்மதியாக உட்காந்து பேசாமல் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களே. நம்ம பொழுதன்னைக்கும் ஃபோனை பார்த்துட்ருக்கோம், சாயங்காலம் போய் ஃபிசியோதெரப்பிட்ட கழுத்து வலிக்குது முட்டி வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவங்க அந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்கன்னு தோணும். ஸோ அப்போ தான் ஒன்று இந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸோ அந்தளவுக்கு பவராக இருக்குது. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நான் இன்னொரு இடத்துல கிளாஸ் போனதில்ல அங்கெல்லாம் போய் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ஒரு நாள் தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் வந்து இதை மட்டும் நான் கொஞ்சம் வச்சு பண்ணிக்கிறேன், மீதி வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னார். இந்த மாதிரிலாம் வந்தால் நீ இப்படி இருக்கணும், இப்போ தான் இது பணம் கேட்கணும், இந்த மாதிரி டைமில் தான் சும்மா போட்டோம் எடுத்தோம்லாம் இருக்கக்கூடாது, ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணால் குறைஞ்சது ஒரு 10 years வெயிட் பண்ணணும் அப்படின்னா. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னென்னா நான் ஒரு நார்மலாக நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாகவும் இருக்கிறேன். ஸோ அப்போலாம் போடும்போது ஒருத்தட்ட நம்ம சொல்லுவோம் 30 வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம 5 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்லும் போது நீங்கள் வந்து 5 வருஷம் வெயிட் பண்ணும்போது 5 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதே நான் ஒருத்தட்ட ஜீவனானந்த் பாலிசி அவன் 30 வருஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு 50 லட்சம் வரும்னு சொன்னால் அப்போ அவன் எப்படி யோசிச்சிருப்பான் அப்புறம் தான் எனக்கு தெரியும். நம்ம ஆனால் அதே மார்க்கெட்டில் வந்து எனக்கு 5 நாளில் வந்துடணும் 15 நாளில் வந்துடணும்னு சொல்லும்போது அது நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ குமுலேட்டிவான ஒரு
இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கெயின் ஆகும். அது எப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஜி வந்து ஒரு 10 lakhs வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டைம் பீரியடில் வந்து 1 crore வந்து பண்ணுறது ஸோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பிளான் ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ஒரு நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி டிப் வந்து ஆல்ரெடி நான் வந்து எனக்குள்ளேயே சொல்லிக்கிறது ஒன்று தான், என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதரா. எங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன், ஏன்டா டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லும் போது திட்டம் போதெல்லாம் ஏதோ உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டுறா அப்படின்னு. சும்மா உட்காந்தனா அந்த போய் உன் லேப்டாப்பே தொடச்சி வைங்க. ஆனால் உண்மையிலே மார்க்கெட்டில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மணி கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களோ, வேஸ்ட் யுவர் டைம் ஏன் யுவர் மணி தான் இங்கேயோட தாரக மந்திரம். ஸோ அதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கணும். இங்கே எங்கேயாவது அவசரப்பட்டீங்கன்னா இதாயிரும். அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மீட்டப்பும் வந்து நான் வந்து புது ஆளை எல்லோரும் வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் நான் எல்லாருக்கிட்டையும் நிறையா பேசுவேன். பட் வந்து இங்கே வந்து புதுசாக வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜாலியாக மீட் பண்ணுறத வர இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிளாஸில் ஸோ உட்காந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குதுன்னு நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன், அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நான் வந்து நியர்லி ஒரு 3 hours பண்ணோம். ஸோ இன்னொரு 1 day நைட் ஸ்டே பண்ணி பண்ணுறோமோ ஒரு 5 hours பண்ணலாம், இல்லை டபுள் ஷெட்யூலாக பண்ணலான்னு என்னோடய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. இன்னொன்று வந்து இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சில பேர் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சார் ஒருத்தங்க நம்ம இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற சார் வந்து புர்னோ சார் இருக்காங்க. அப்போ நேற்று அவங்க சொல்லும் போது ஒன்று சொன்னாங்க, என்னென்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கற்றுக்கோ, தெரியாதுன்னு சொன்னான்னா நீ கற்றுக்கலாம்னு. இங்கே நான் தெரியாத மாதிரியே நம்ம நிறைய பேர் உட்காந்துருப்போம். அதை வந்து தாமோதரன் சார் தெரிஞ்சுட்டு அவங்கள கூப்பிடணுங்கிறது ஒரு ஆசை. ஏன்னா தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஆல்ரெடி ஜி சொன்ன மாதிரி தான், என்னென்னா போயிட்டு ஜி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அது என்னென்னு மறந்து போச்சு அப்படின்னு ராஜாபுரக்கெலாம் கால் பண்ணால் அது ஃபோனை வைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம்ல. ஸோ அதனால் என்னென்னா இங்கேயே வந்து அந்த ஒரு சின்ன செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி எப்படி நம்மளை வந்து மேக்ஸ் மிஸ் எழுதிட்டு இருக்கும்போதே இதை வந்து ஃபில் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை காட்டுன்னு சொன்னால் இன்னும் ஒரு படி ஸ்டெப்பு மேலே போய் அவங்கள இன்னும் வந்து க்ளோஸ் கான்டாக்டில் நம்மளை ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன தான் அது டியூஷன் அண்ட் இது மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து அவங்கள வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி. அப்புறம் அவங்க டோரை திறந்து வெளியே போகும்போது அது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல். பக்கத்தில் கூப்பிட்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சாலும் எல்லோரும் கேட்க வேண்டாம், அது ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வந்து எனக்கு காமிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பதற ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு போர்டில் எப்படி எழுதுன்னு சொல்லி மிஸ்ஸுன்னா பதற ஆரம்பிச்சிருவாங்க மாதிரி பதற, அப்போ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணணும். ஃப்யூச்சரில் வர்ற ஈவெண்ட்ஸ்க்கு எந்த ஈவெண்ட் வந்தாலும் நான் வந்து விசிட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய சாரோட இதை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ. ஸோ கைஸ் ஆக்சுவலாக சார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த அரேஞ்ச்மெண்ட்டு அவர் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. கிருபாவோட சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்தார். அதேமாதிரி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வேணும் சரியா, காலையில் வந்தார் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, திரும்பி நைட்டு வந்தார் என்ன வேணும் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு எதாவது வேணுமா என்ன வேணுமா அப்படின்றது. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக நேற்று வந்து ஷேர் பண்ணார். சார் வந்து ஒரு ஹோம் வச்சு பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் இது அவரோட ஸ்டூடியோ தான். அவர் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலும் மேலும் வளரணும். மேபி அவர்னால எங்களுக்கும் வந்து நிறைய பேர் தெரியணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறது. சார் நீங்கள் 1-2 வார்த்தை நம்மளோட லேர்னர்ஸ்க்காக சார். ஸோ என்னோடய பேர் ப்ரூனோ. இங்கே பாண்டிச்சேரியில் காவியம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற மீடியா ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் ஏதோ சொன்னாப்புல சம்டைம்ஸ் வாலண்டியராக சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனடையும். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள்லாம் இங்கே வந்து இந்த ஸ்டுடியோவை பயன்படுத்தி இதை யூஸ் பண்ணி தாமோதரன் தலைமையில் கம்பெனி பேர் என்ன தாமோதரன் யூடியூப் சேனல் அப்படி சொன்னால். ஸோ இது தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு இதில் வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஐ கிளாஸஸ் நடக்கும், மீடியா ரிலேட்டடான கிளாஸஸ்லாம் நிறைய நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்கன்னா திருப்பியும் இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஸ்க்ரீனிங் இங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டியெல்லாம் பிடிச்சி போய் திருப்பி வந்துட்டு இருக்கிறது மாதிரி. ஸோ உங்களோட இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் உங்களையும் வளர்த்து இந்த ஸ்டுடியோவையும் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து வாங்க, பயணிப்போம், அடிக்கடி சந்திப்போம் பாண்டிச்சேரியில். இது ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியராகவும் இருக்கும். சும்மா வந்தோம் என்ஜாய் பண்ணோம் போனோன்ட்டு இல்லாமல்
ஸோ வாழ்க்கைக்கு தேவையான சில ஏர்னிங்ஸை நம்ம இங்கே எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க எல்லாருமே. ஸோ ஐ விஷ் தாமோதரன் அண்ட் டீம் அண்ட் எஸ்பெஷலி கிருபா, மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவன் தான் நம்மளை இந்த இடத்துக்கு உங்களெல்லாம் வர வச்சிருக்கிறாப்புல. ஸோ அவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ கிருபா ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிங்க் லாட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.